நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்க வீடியோ முழுக்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நாங்களே எங்களை சரி செய்யறதுக்கான நிறைய வழிமுறைகள் வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் பாருங்க. கண்டிப்பா டாக்டர். சரியா? எனக்கு மட்டும் இல்ல, நம்மளோட வியூவர்ஸ்க்கும் நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான தகவல் தான் உங்களோட வீடியோ பார்த்தா கண்டிப்பா. அதாவது நேர்களே, முத்திரை என்பது அருமையான ஒரு மருத்துவம். நல்லா புரிஞ்சுக்கங்க. முத்திரையை கத்துக்குங்க. நிறைய பேர் சொல்லி தராங்க. கூகுள்ல நிறைய இருக்கு. எந்த பிரச்சனைக்காக இந்த முத்திரை போடலான்னு கேட்டீங்கன்னா கூகுள் சொல்லும். இப்பதான் சாட் ஜிபிடி வந்துருச்சே, ஜெமினி இருக்கு, கூகுள் ஜெமினியை கேளு, வாழ்க்கையை மாத்தும். எந்த முத்திரை போட்டால் நான் குணமாகுவேன். ஹார்ட்டுக்கு முத்திரை இருக்கு, கண்ணுக்கு முத்திரை இருக்கு, சளிக்கு முத்திரை இருக்கு, எல்லாத்துக்கும் முத்திரை இருக்கு. இப்போ இந்த எனக்கு எடுக்கிற கேமரா உமன் எடுத்துட்டு இருந்தாங்க, ரொம்ப நேரமா சிந்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த முத்திரையை போட சொன்னேன். போட்ட என்ன ஆச்சுமா? just like 2 minutes குள்ள எனக்கு வந்து ரன்னிங் நோஸ் நின்னு போச்சு. exactly thank you so much. இதை விட என்ன வேணும்? 2 செகண்டுக்கு முன்னாடி சிந்திக்கிட்டே இருந்தாங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க அவங்க வீடியோ எடுக்கும் போது. ஏம்மா இந்த முத்திரையை போடுமான்னு போட்டாங்கன்னு சரியா போச்சு. என்ன நண்பர்களே, தயவுசெய்து நிறைய விஷயத்த ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க. முதல்ல எண்ணங்கள் வந்து ஒரு வியாதி நமக்கு வந்துருச்சுன்னா அந்த வியாதிக்கு பின்னாடியே நிற்காதீங்க. சரிங்களா? ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். உங்கள் எண்ணங்களே வந்து இறைவன்கிட்ட கேட்கும்போது கூட, இறைவா என்னை ஆரோக்கியப்படுத்து, என்னை ஐஸ்வர்யப்படுத்து, என்னை ஆனந்தப்படுத்துங்கிற வார்த்தையை கேளுங்க. அங்கே போயிட்டு கடவுளே முருகா என் ஜுரத்தை காப்பாற்று, என் சுகரை காப்பாற்றுன்னு கேட்காதீங்க தயவுசெய்து. முருகனை வேண்டு, அல்லாஹ் வேண்டு, ஜீசஸை வேண்டு, யாரை வேண்டாலும் என்னை ஆரோக்கியப்படுத்து, என்னை ஐஸ்வர்யப்படுத்து, என்னை ஆனந்தப்படுத்துன்னு சொல்லி பாருங்க. இந்த வேத மந்திரம் இன்னொரு மந்திரத்தையும் சொல்லித்தரேன். உடல் ரொம்ப பாதிச்சிருக்கா, எனக்கு கேன்சர் இருக்கா, கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கா, ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். இறைவா என்னை மன்னிப்பாயாக, சாண்டிங் பண்ணுங்க. நிறைய பேசிட்டே இருங்க. இறைவா மன்னிப்பாயாக. இறைவனுக்கு நன்றி. பல பேர் சொல்றதே இல்லை. இறைவன்கிட்ட கேட்குறோம், எல்லாத்தையும் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். உனக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தது இறைவன், திங்கிற சோறு கொடுத்தது இறைவன், உன்னை பிறப்பா ஆக்குனது இறைவன். அவனுக்கு நன்றி சொல்றது இல்லை. நன்றிகளை சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையோட தரத்தை மாற்றிக்கிங்க. புரியுதுங்களா நண்பர்களே? எண்ணத்தை மாற்றுங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன். நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்.